Taste the Daily. பெரும் திரளாக கூடியிருந்த புவனகிரி மக்களை சந்தித்த போது விடியா ஆட்சி மீது மக்கள் கொண்டுள்ள கடும் கோபத்தையும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்ற திடமான முடிவையும் தெளிவாக உணர முடிந்தது. மக்களாட்சியை மலர வைப்பதற்கான மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் புவனகிரி மக்களை சந்தித்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை திரண்டு நின்ற தில்லை மக்களின் அன்பில் திளைத்ததாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பொய்யிலே பிறந்த ஆட்சிக்கு 2026 தமிழக மக்கள் கண்டிப்பாக பாய் பாய் ஸ்டாலின் சொல்வார்கள் என புரட்சி தமிழர் பேச்சு. தமிழ்நாட்டை பிடித்த திமுக என்னும் இருளாட்சி முடிவுக்கு வரப்போகிறது. அதிமுக ஆட்சி புது வெளிச்சம் பாய்ச்சப் போவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். இருண்ட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் காட்டுமன்னார் கோயில் மக்களை சந்தித்து பேசியது குறித்து பெருமிதம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 8வது நாளில் கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட சிதம்பரம் தெற்கு சன்னதி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. மலர்களை தூவி நாளைய முதல்வரே என்று வாழ்த்து கூறி கழக பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். அதிமுக ஆட்சியில் காட்டுமன்னார் கோயில் பகுதிக்கு மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். பேருந்து நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், தடுப்பணைகள் போன்றவை கட்டித்தரப்பட்டதாக புகைப்படங்களுடன் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, காட்டுமன்னார் கோயில், கீழவன்னியூர் பாருங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவார். அதே போல அரசு பாலிடெக்னிக் தொழில்நுட்ப கல்லூரி காட்டுமன்னார்கள் கூடுவெளி பாருங்க கட்டி கொடுத்திருக்கோம். இதுல நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் இந்த கல்வி படிக்கிறாங்க. அரசு தொழில் பயிற்சி நிலையம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆதாரபூர்வமா சொல்றோம். இப்படி ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக 50 மாத கால ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்களா? புதிய அரசு பேருந்து பணிமனை காட்டுமன்னார் கோயில கட்டி கொடுத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது ஆதனூர் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடத்தில் புதிய கலவணை தடுப்பணை கட்டணும். புதிய தாலுகா அலுவலகம், ஸ்ரீ விஷ்ணம் தாலுகா அலுவலகம், அதே போல புதிய ஊராட்சி ஒன்றியம் ஸ்ரீவஸ்நல ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டி கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து உங்களிடத்துல நெஞ்ச நிமித்தி வாக்குகளை கேட்கிறோம். இப்படி திமுக காரன் ஒருவனாவது வந்து நான் இன்ன திட்டத்தை காட்டுமன்னார் கோயில கொண்டு வந்திருக்கிறேன், இதனால மக்கள் நன்மை கிடைச்சிருக்குது, இளைஞர்கள் படிப்பு கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்து சொல்ல முடியுமா? உங்களுடன் ஸ்டாலின், இதுவரை யாருடன் இருந்தார் ஸ்டாலின் என மக்கள் கேட்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றவே உங்களுடன் ஸ்டாலின் என்ற நாடகத்தை ஸ்டாலின் அரங்கேற்றி வருவதாக காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னா இதுவரைக்கும் யாருடன் ஸ்டாலின் இருந்தாரு? மக்களை கேட்கிறாங்க. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின், இப்பதான் ஓட்டு போட்ட மக்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ 50 மாதம் ஆட்சி செய்த பிறகு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையில அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்று வீடு வீடா அதை கொண்டாந்து கொடுக்க இருக்கிறாங்க. இதுல 46 கோரிக்கைகள்
அந்த கோரிக்கைகளா நீங்க கொடுத்தீங்களா நிறைவேற்றி தரலாம். இதெல்லாம் உண்மையா? 50 மாத காலம் என்ன பண்ணல? ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமம் சாத்தினதான் மிச்சம். இப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். திட்டங்களுக்கு பெயர் வைப்பதில் வல்லவர் ஸ்டாலின் நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக 52 குழு போட்டிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 10% கூட திமுக அரசு செயல்படுத்தவில்லை என 8ஆம் நாள் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. முதல்வரின் முகவரி திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். என்னையா இதெல்லாம் பேரு? ஸ்டாலின் பேர் வைக்கிறதுல வல்லவர். அந்த பேர் வைக்கிறதுக்கு நோபல் பரிசு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் வெளியிட்டதை செயல்படுத்துவோம் என்று சொன்னீங்க. செஞ்சாங்களா? அவர்கள் அறிவித்த 10% அறிவிப்பு செயல்படுத்தல. ஸ்டாலின் கூறுவதை சிறுபான்மையின மக்கள் நம்பி ஏமாற வேண்டாம். சிறுபான்மையின மக்களின் உண்மையான பாதுகாவலன் அதிமுக தான் என்றும், சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மதவாதம் குறித்து பேசி வருவதாகவும் காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சிறுபான்மை மக்களை ஓட்ட வாங்க வேணும். சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள் இந்த கட்சியை நம்பி ஏமாந்துறாதீங்க. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர், உங்களுக்காக குரல் கொடுக்கின்றவர். எந்த காலகட்டத்திலும் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. ஆனா திமுக அப்படி அல்ல. கொள்கை அடமான வைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. மதுராந்தகம் நகராட்சியில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத திமுக அரசை கண்டித்தும், மக்கள் தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஜூலை 23ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் திமுக, பாமக, இஸ்லாமியர்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் KA பாண்டியன், அருண்மொழி தேவன் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு உற்சாக வரவேற்பு. நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்தும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடனடியாக மாணவர் சேர்க்கை நடத்த வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான CV சண்முகம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. விழுப்புரத்தில் அம்மா பெயரில் கொண்டு வந்த பல்கலைக்கழகத்தை ஆட்சிக்கு வந்த திமிரில் திமுக அரசு ரத்து செய்தது. ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் MP CV சண்முகம் பேச்சு. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதிகமாக வசிக்கின்ற இந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் நிறைந்த மாவட்டத்தினுடைய ஏழைகளுடைய மாணவர் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட, பல்கலைக்கழகத்தையும் மூடிட்ட, பட்ட மேற்படிப்புக்காக கொண்டு வரப்பட்ட அந்த மையத்தையும் இந்த அரசு மூட பார்த்தது. மேற்படிப்பிற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்றால் 2026 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சரான பிறகு இதே விழுப்புரம் மாவட்டத்திலே அம்மா பெயரிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுவது உறுதி, உறுதி, உறுதி. சேலம் வஉசி பூ மார்க்கெட் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் பல மடங்கு வாடகை உயர்த்தியதற்கு கடும் கண்டனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாத உத்திரமேரூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் திமுக அரசை கண்டித்து மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர்கள் முனைவர் SS வைகை செல்வன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பெண் ஆசிரியர்களுக்கு எதிரான 243வது அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் போராட்டம். மாநிலம் தழுவிய போராட்டத்தால் ஆசிரியர்கள் இன்றி மூடப்பட்ட தொடக்கப் பள்ளிகள், எனக்கென்ன என்று கண்டுகொள்ளாமல் இருக்கும் பள்ளி கல்வித்துறையால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிப்பு. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் 200 கோடிக்கு மேல் நடைபெற்ற மெகா ஊழல் குறித்து அதிமுக கவுன்சிலரான ரவி தொடர்ந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நேர்மையான அதிகாரிகளை கொண்டு விசாரிக்க வேண்டும். நேர்மையான ஒரு IPS அதிகாரி உட்பட தெற்கு மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் காவல்துறை மதுரை ஆணையர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்ற ஊழலில் குற்றவாளிகள் அரசியலில் எவ்வளவு செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தாலும் விசாரணைக்குள் கொண்டு வர வேண்டும். பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் விசாரணை இருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டிப்பு. பெண்களுக்கு நிலம், தொழில் வாய்ப்பிற்கான உதவி என விதவிதமாக விளம்பரத்திற்கு செலவு செய்த திமுக அரசு நிதி பற்றாக்குறையால் நன்னிலம் மகளிர் உரிமை திட்டத்தை கிடப்பில் போட்டதால் பெண்கள் வேதனை. கரப்ஷன் திமுக ஆட்சியில் தாட்கோ நிறுவனத்தில் 20 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறையால் பட்டியல் சமூகத்தினர் பொருளாதார மேம்பாடு கேள்விக்குறி. சிங்கார சென்னை 1.0, 2.0 என திமுக அரசின் வெற்றி விளம்பரத்திற்கு உதாரணமாக திகழும் வட சென்னை. எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மீறலால் நச்சு அடைந்த காற்றால் வட சென்னையில் வாழ முடியாத சூழல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பள்ளிக்கு மது அருந்திவிட்டு வந்ததை கண்டித்த ஆசிரியரின் தலையில் மது பாட்டிலால் தாக்கிய போதை மாணவர்கள். ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை திறன் இல்லா பள்ளிக்கல்வித்துறையால் போதனை பெற வேண்டிய மாணவர்கள் போதைக்கு அடிமையான அவலம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற 9 வயது சிறுமியை முட்புதருக்குள் தூக்கிச் சென்று இளைஞர் பாலியல் தொல்லை. விளம்பர மாடலில் மூழ்கியிருக்கும் திமுக அரசால் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை வீதியில் நடமாடக்கூட முடியாத சூழல். கரூரில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓட்டுநர் போக்சோவில் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகள் மீதான பாலியல் சித்திரவதை அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் இரத்த கண்ணீர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு அப்பா ஸ்டாலின் ஆட்சி முழுமையாக தோல்வியடைந்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் பால் வியாபாரியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல், தடுக்க முயன்றவர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் கிராமங்களில் கூட நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மதுபோதை கும்பலின் கொலைவெறி தாக்குதலில் இருந்து நண்பரை காப்பாற்ற சென்ற இளைஞரை குத்தி கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாலங்குடி அருகே இளைஞரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த கொடூரம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு ஒரு கொலை என்பது மாறி மணிக்கு ஒரு கொலை என அச்சமூட்டும் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடத்தில் நிதி நிறுவன உரிமையாளர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பணியின் போது ஓட்டுநர் மாரடைப்பில் உயிரிழந்ததால் அரசு பேருந்து சாலையில் தாறுமாறாக ஓடி மின்கம்பத்தில் மோதி விபத்து. போதிய விடுப்பு வழங்காமல் போக்குவரத்து ஊழியர்களின் உயிருக்கு ஊறு விளைவிப்பதுடன் பயணிகளின் உயிரோடு விளையாடும் மக்கள் விரோத திமுக அரசு.
சென்னையில் டெலிவரி பாய்களுக்கு குளிர்சாதன வசதியுடன் ஓய்வறை, கழிப்பிடம், சார்ஜிங் ஸ்டேஷன் என கனவு காட்சிகள் காட்டி மறுநாளை மூடி பூட்டு போட்ட விளம்பர மாடல் அரசு. விளம்பர வசனங்களில் குழு குழுவென இருக்கும் திமுக அரசு செயல்பாட்டில் 0 என குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் பள்ளி மாணவர்களிடம் ரகளையில் ஈடுபட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய போதை கும்பலால் பெற்றோர்கள் அச்சம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் போதை கும்பலால் பள்ளி மாணவர்களின் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. இல்ல எதுக்கு மோல அடிக்கிற? அவன் கேட்டானே யார் அடிச்சாங்க மோல? தம்பி என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், எதுக்கு அடிக்க நீ மோல? அவன் கண்ணை போடுறான் மோல. நீங்க போங்க நீ போ. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே விவசாய நிலத்தில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட நில உரிமையாளரை மண்வெட்டியால் வெட்டிய 3 பேர் பிடிபட்டனர். செயலற்ற காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாமல் மணல் கடத்தலும் தடுப்பவர்கள் மீதான கொடூர தாக்குதலும் அதிகரிப்பு. ஆடி மாத முதல் நாளையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானி காவிரி ஆற்றில் புதுமண தம்பதிகள் நீராடி சாமி தரிசனம். தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநில மக்களும் புனித நீராடி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அரசு பேருந்து சாலையின் தடுப்பில் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வாகனங்களின் வேகத்தை ஏவல் துறை கண்காணிக்க தவறியதால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம்.